வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டுப்பாக்கத்தில் அமைந்துள்ள வேளாண்மை அறிவியல் நிலையமானது கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மேற்பார்வையோடு வேளாண்மையாளர்களுக்கும் பண்ணையாளர்களுக்கும் தொழில் முனைவோர்களுக்கும் பல தொழில்நுட்ப ஆலோசனை உதவிகளை செய்து வருகின்றது. அவ்வகையில் பால்பனை மற்றும் தீவன பயிர் வளர்ப்பு மற்றும் விற்பனைக்கு வங்கியாக வைத்து செம்மையாக செயல்பட்டு வரும் காஞ்சிபுரம் மாவட்டம் முத்தியால்பேட்டை திரு ஜி மகேஷ்பாபு அவர்களை கேட்டபோது, ஆரம்ப காலத்தில் நான் நெல் அது மாதிரி தான் பயிர் வச்சுட்டு இருந்தேங்க. அப்புறம் கேவிக்கு ஆலோசனைப்படியும் ஸோ இதை ஒருங்கிணைந்த பண்ணையமாக பண்ணும்போது கொஞ்சம் லாபகரமாக இருக்கும் அப்படின்னு ஆலோசனை கொடுத்தாங்க. அதுபோல் நான் முதல்ல புல் பயிர் வச்சேன், கோத்திரி கோஃபர் புல் பயிர் வச்சுங்க. அது நம்ம மாட்டுக்கு போக மிச்சமாக இருக்குது பாரு, இந்த உள்ளூர் மக்கள்லாம் வாங்கிட்டு போனாங்க. அது கொஞ்சம் லாபகரமாக இருந்த மாதிரி தெரிஞ்சுங்க. அதனால் என்ன பண்ணேன், இன்னும் 2 ஏக்கரை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இது நல்லா போயிட்டு இருந்ததுங்க. இன்னும் பண்ணைகள்லாம் காஞ்சிபுரம் சுற்றுவட்டத்தில் இருக்கிற பண்ணைகள்லாம் என்னை கேட்க ஆரம்பித்தாங்க. கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் புல்லை விரிவுபடுத்தினேங்க. நிலத்தை விரிவுபடுத்தினா ஒரு லாபகரமாக இருந்துச்சு. மழைக்காலங்களில் புல் தேக்கம் நடந்துச்சு. இந்த தேக்கத்தை எப்படி நம்ம சரி செய்யணும்னு பார்க்கும்போது, ஏன் நாமளே ஒரு 10 மாடு வச்சு பராமரித்தா என்ன அப்படின்ற கண்ணோட்டத்தில் பார்த்து நானே ஒரு 15-20 மாடு இப்போ நான் வச்சுருக்கேங்க. இப்போ எனக்கு புல் மிச்சமாகறதில்ல, உள்ளூர் மக்கள் வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போகிற மிச்சம் என்னுடைய கால்நடைக்கு பயன்படுத்திக்கிறேங்க. இது தவிர புல் கரணையாகவும் நான் கொடுத்துட்டுருக்குறேங்க. புல்லில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 300 ரூபா வருமானம் கிடைக்குதுங்க. மாதத்தில் 10,000 கம்மி இல்லாமல் வருமானம் கிடைக்குதுங்க. அது போக கால்நடையில் பால் எனக்கு ஒரு 70 லிட்டர் கிடைக்குதுங்க இப்போதைக்கு. இந்த 70 லிட்டர் பால் இந்த இங்கேயே கவுண்டர் சைடில் ஓப்பன் பண்ணி ஒரு லிட்டர் 27 ரூபாய்க்கு கொடுத்துட்றேங்க. அதனால் இப்போ எந்த விதத்தில் எனக்கு லாபமாக தான் இருக்குங்க. இந்த தீவன புல் பார்த்திங்கன்னா ஐயா, அகத்திக்கீரை, வேலி மசாலா, அப்புறம் 3 ஏக்கரில் இந்த கோத்திரி கோஃபர் தீவன புல் வகை பண்ணியிருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இங்கே உள்ளூர் மக்களே தினமும் ஒரு 15-20 பேர் வாங்கிட்டு போகிறாங்க. அது கொஞ்சம் லாபகரமாக இருக்குங்க. இதை தவிர கேவிகே மூலமாக விவசாயிகளை கேட்குறத எடுத்து இந்த குச்சி புல் கரணையாகவும் கொடுத்துட்டுருக்குங்க. அது மாதத்திற்கு ஒரு 40,000-50,000 குச்சிகளாக கொடுக்குறேங்க. ஒரு குச்சியோட விலை 50 காசுங்க. என்கிட்ட ஜெர்சி, சிந்து, தார்பார்க்கர், அப்புறம் ஹெச்எஃப் முதல ரகங்களான கால்நடை மாடு வச்சுருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மாவட்டத்தில் வேலையாட்கள் பிரச்சனை இருக்கிறதா இப்போ ஓரளவுக்கு இந்த இயந்திரமாக பயன்படுத்தி பண்ணை கருவிகள்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டுங்க. இதனால் நானே மனைவியுமே இந்த பண்ணை நிர்வாகம் பண்ணிக்கிறேங்க. பால் கறக்க இயந்திரம் அமைச்சிருக்குங்க. அதனால் அது ரொம்ப சுலபமாக இருக்குது. பால் கறக்கிறதுல நானே மனைவியும் கறந்துடுவேங்க. நாங்கள் இயந்திரம் மூலமாக பயன்படுத்தி பால் கறக்கிறதுனால பாலும் சுத்தமாக கிடைக்கிது, கறக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குங்க. இப்போ இதனால் வேலையாட்களை நாங்கள் எதிர்பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதனால் நானே மனைவியுமே அது நிர்வாகம் பண்ணிக்கிறோம். இதனால் விவசாயிகளுக்கு நான் சொல்கிற ஆலோசனை என்னென்னா, எங்களை மாதிரி நீங்களும் புல்லை போட்டு 1 ஏக்கர் 2 ஏக்கரில் புல்லை போட்டு சொந்தமாக நீங்களே உழைச்சிங்கனாக்கா கண்டிப்பாக உழைப்பை முழுசாக செலுத்தினா நல்ல லாபம் இருக்குது, அந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. மேலும் விவரம் பெற திரு ஜி மகேஷ்பாபு அவர்களை 094451760001 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது ஆலோசனை நேரம்.
இன்றைய ஆலோசனை நேரத்தில் வன மகோத்சவம் வாரம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் மரங்களில் ஒப்பந்த முறையில் சாகுபடி திட்டத்தின் மூலம் காகித மரம், தீக்குச்சி தயாரிப்பு மரம், ஒட்டு பலகை மரங்கள், உயிரி எரிசக்தி தொழில் நிறுவனங்கள் மற்றும் சந்தை நிலவரங்களை பற்றி நம்மிடையே விவரிக்கின்றார். இன்றைய வனமகோத்சவ நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒப்பந்த முறை மர வளர்ப்பு திட்டம். இது என்ன ஒப்பந்த முறை மர வளர்ப்பு திட்டம்? எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், வேளாண்மை பயிர்களில் வந்து ஒப்பந்த முறை சாகுபடி திட்டம் இருக்குது. குறிப்பாக கரும்பு, வாழையில் கூட இப்போ வந்துட்டுருக்கு. அதே போல் தோட்டக்கலை பயிர்களையும் இருக்குது. ஆனால் மரப்பயிர்கள் ஒப்பந்த முறை சாகுபடி திட்டம் என்பது ஒரு புது கான்செப்ட். ஏறக்குறைய கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாகத்தான் இதை வந்து தமிழகத்தில் அறிமுகப்படுத்திட்டு வரோம். இது மெயினாக என்னென்னா, ஒன்று வந்து மரங்கள் வந்து ஒரு அதிக காலங்கள் வளரக்கூடிய கிராப். அதனால் இன்றைக்கி போட்ட மரத்துக்கு 3 வருடங்களோ 4 வருடங்கள் வச்சு சந்தை வாய்ப்புகள் இருக்குமா, விற்பனை வாய்ப்புகள் இருக்குமா, எல்லாருக்கும் சந்தேகம் வரும். இந்த சந்தேகத்தை போக்குவதற்காகத்தான் ஒன்று வந்து மர வளர்ப்பை ஊக்குவிக்க வேண்டும். இரண்டாவது, தொழில் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் கிடைக்கணும். இவங்க 2 பேருக்கும் பயன்படுற மாதிரி ஒரு ஒப்பந்த முறை சாகுபடி திட்டத்தை வடிவமைத்தா நல்லா இருக்குன்ற பட்சத்தில் தான் முதலில் காகித ஆலைகளுக்காக ஏறக்குறைய 2006-7 ஆண்டுகளில் இந்த ஒப்பந்த முறை சாகுபடி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு 2008-9 ஆண்டுகளில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இது விரிவுபடுத்தப்பட்டது. இதில் என்ன சாராம்சம்னா, இதில் வந்து 3 விதமான பார்ட்னர்கள் இருப்பார்கள். ஒன்று வந்து ஆராய்ச்சி நிறுவனம், பல்கலைக்கழகம் மாதிரி ஆராய்ச்சி நிறுவனம். இரண்டாவது விவசாயிகள், யார் மரம் வளர்ப்பில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ. மூன்றாவது தொழில் நிறுவனங்கள், விவசாயிகள் வளர்க்கக்கூடிய மரங்களுக்கு விற்பனை, அவங்க தான் விற்பனை மையங்கள். இந்த 3 பேரும் சேர்ந்து பண்ண முடியுமா? ஏன்னா ஆராய்ச்சி நிறுவனத்துடைய ரோல் என்னென்னா, மண்ணுக்கேற்ற மரம். அந்த மண்ணுக்கேற்ற மரம் மட்டும் இல்லாமல் அதிக வீரியம் தரம் கொண்ட மரம், குறுகிய கால மரமாக இருக்கணும். ஒரு காலத்தில் மரம்னாலே 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் என்று சொல்வார்கள். இன்று மரங்கள் 30 மாதங்களில் அறுவடை செய்யப்படுகிறது. ஏற்கனவே 2 வருஷங்களில். இன்னும் மலைவேம்பு மாதிரி மரங்கள் மரக்குள் உற்பத்திக்காக 24 மாதங்கள் வரை தான் அதை வளர்க்கப்படுகிறது. ஏன் சொல்கிறேன்னா, சவுக்கெல்லாம் முன்னாடி பார்த்திங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் சவுக்கு இருக்கும். 4 வருஷத்துக்கு மேலே தான் வெட்டிட்டு இருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் 3 வருடங்கள் வெட்டப்படுது. இதெல்லாம் விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு டெமோ பிளாட் மூலமாக விரிவுபடுத்தி 200 ஹெக்டேரில் காமிச்சு, அது வந்து இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு 40-45 ஹெக்டேரில் ஒப்பந்த முறை சாகுபடி திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதில் என்ன மெயின்னா, தொழில்நுட்பம் கிடைச்சிருது விவசாயிகளுக்கு. ஆனால் விவசாயிகளுக்கு தேவையான சந்தை விலை எத்தனை ஆண்டுகளில் கழித்து வெட்ட முடியும். இப்போ சவுக்கு மரம் எடுத்துட்டிங்கன்னா 2 இன்ச்சுக்கு மேலே இருந்தாலே போதும், மரம் அறுவடை செய்ய உண்டு. அந்த 2 இன்ச்சுக்கு மேலே 5 இன்ச்சு முடிக்க மரக்கூலுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். இது எல்லாமே இன்று 3 வருடங்களில் அறுவடை செய்யக்கூடிய காலங்கள் உண்டு. அதற்குரிய சரியான ரகங்கள் வந்தாச்சு, தொழில்நுட்பம் வந்தாச்சு, ப்ரிசிஷன் சில்விகல்ச்சர் என்று மண்ணுக்கேற்ற மேலாண்மை, இது எல்லாமே வந்தாச்சு. அதனால் என்ன ஆகுது, 40 டன் கிடைச்ச இடத்துல இன்றைக்கி 60-70 டன் கிடைக்குது. இதற்கு சந்தை விலை, இந்த சந்தை விலை என்னது, இன்று என்னைய சந்தை விலையோ அது வந்து ஒப்பந்த முறை சாகுபடி திட்டத்தில் குறிப்பிடப்பட்டது. ஒன்று வந்து இந்த ஒப்பந்த முறை சாகுபடி திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு மானிய விலையில் இந்த நாற்றுகள். இரண்டாவது, அறுவடை காலங்களில் நம்ம என்ன அக்ரிமெண்ட் போட்டோமோ அந்த ரேட்டு, அல்லட்னா அன்றைக்கி என்ன சந்தை விலையோ அந்த சந்தை விலையை தெரியப்படுத்தப்படும், அந்த சந்தை விலையே கொடுக்கப்படும். இப்போ முன்னாடி ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஒப்பந்த முறை சாகுபடி திட்டம் சவுக்கு மரத்துக்கெல்லாம் போடுறப்ப ஒரு டன்னு 2000க்கு தான் போட்டோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா டன்னு 5000 ரூபாய்க்கு கொடுக்கப்படுது. ஏன்னா சந்தை விலை 5000 ரூபாய்க்கு மேலேயே இருக்குது. அதுதான் இந்த ஒப்பந்தம். ஏன்னா விவசாயிகள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வளர்க்கக்கூடிய மரங்கள் எங்கே விற்பனை செய்ய போகிறோம். இது மாதிரி சவுக்கு, தைல மரங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கோம். இதே மாதிரி ப்ளைவுட், இப்போ குறிப்பாக மலைவேம்பு நிறைய போட்டாங்க, அவங்களுக்கு எங்கே விற்பனை பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்காக தான் போன வருடம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர் தமிழகத்தில் ப்ளைவுட் சார்ந்த ஒப்பந்த முறை சாகுபடி திட்டத்தை அறிமுகப்படுத்தினோம். இதை வந்து குறிப்பாக வந்து மலைவேம்பு மட்டும், தமிழகத்தில் மலைவேம்பு எங்கிருந்தாலும் அந்த மலைவேம்பு வந்து அந்த ப்ளைவுட் நிறுவனத்துடன் இணைந்து இந்த ஒப்பந்த முறை சாகுபடி பண்ணிக்கலாம். இதற்கு மலைவேம்பு வளரக்கூடிய தொழில்நுட்பங்கள், ரகங்கள், மண்ணுக்கேற்ற ரகங்கள், இது எல்லாமே பல்கலைக்கழகம் கொடுத்துரும். விவசாயிகள் தோப்பாகவோ அல்லது வரப்போரங்களிலோ வளர்த்து இதை வந்து பயன்படலாம். மூன்றாவது, தீக்குச்சி மரம். அந்த தீக்குச்சி மரத்துக்கு வந்து ஒப்பந்த முறை சாகுபடி திட்டம் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளோம். மற்ற தொழில் நிறுவனங்களும் இப்போ இன்ட்ரெஸ்ட் காட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, தீக்குச்சி மரங்கள் வந்து பண்டில் மட்டும் நட்டால் போதும். அயிலை என்று பெருமரம், இந்த பெருமரத்தை நம்ம பண்டில் மட்டும் போட்டாலே போதும். ஏறக்குறைய அந்த பண்டில் போடுற மரங்கள் உங்களுடைய விளைநிலங்களை, விவசாய பயிர்களை எந்த விதமும் பாதிப்பு ஏற்படுத்தாது. இந்த மரங்களை தீக்குச்சி நிறுவனங்களும் ஒப்பந்த முறை பண்ணிக்கலாம். ஸோ பேப்பர் நிறுவனங்களுக்கு காகித தொழிற்சாலை ஒப்பந்த முறை சாகுபடி திட்டம் வந்தாச்சு. காகிதக்கூழ் மரங்களுக்கு, தீக்குச்சி மரங்களுக்கு ஒப்பந்த சாகுபடி முறை வந்தாச்சு. ப்ளைவுட் நிறுவனங்களுக்கு ஒப்பந்த சாகுபடி வந்தாச்சு. இப்போ பயோமாஸ் பவர் பிளான்ட்,
அதாவது மரத்திலிருந்து மின்சாரம் தயாரிப்பதற்கு ஒப்பந்த முறை சாகுபடி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதுவும் வருங்காலங்களில் பல்வேறு நிலங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டு நம்ம இந்த தொழிற்சாலைகளுக்கு தேவையான அத்தனை மூலப்பொருட்களும் விவசாயிகளின் ஒத்துழைப்புடன் வளர்க்கப்பட்டு இதனால் விவசாயிகளின் பொருளாதாரம் மேம்படும். தரிசு நிலம் எல்லாமே விளைநிலங்களாக மாற்றப்படும். தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களும் கிடைக்கும். ஆகையால் இந்த ஒப்பந்த முறை சாகுபடி திட்டத்தை பல்வேறு மக்களும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும். இந்த நாட்டின் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த வேண்டும், தங்களின் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற முனைவர் KT பார்த்திபன் அவர்களை 0944350584 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்க. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.